ஹாய்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் பிரியா. இன்னைக்கு என் கூட வந்து டே இன் மை லைஃப் பாருங்க. குட்டி குட்டி சுவாரஸ்யங்கள் இருக்கு. வாங்க உள்ள போலாம். இன்னைக்கு லஞ்சுக்கு பருப்பு சாதம், பட்டர் பீன்ஸ் கிரேவி, காலிஃபிளவர் சுண்டல் செஞ்சிருக்கிறேன். ஹஸ்பண்ட்க்கு கொடுத்து விட்டாச்சு. இன்னைக்கு ஹெல்ப்பர் வந்து பாத்திரத்தெல்லாம் விளக்கி முடிச்சிட்டாங்க. இப்போ நான் வந்து மாடியில வாஷிங் மிஷின்ல வந்து துணி போட்டிருந்தேன். அது வந்து குயிங் குயிங் சவுண்ட் கொடுத்துச்சா, சரி முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு இப்ப நான் மாடிக்கு போய் துணி காய போட போறேன். என் கூட சேர்ந்து நீங்களும் வாங்க. எங்க மொட்டை மாடி வந்து பாருங்க. அங்க இயற்கை எவ்வளவு அழகா இருக்குன்றதையும் நீங்க பாருங்க. நான் வாஷிங் மிஷின்ல துணி எடுக்கிறப்பயா இருக்கட்டும் சரி, வீடு கிளீன் பண்றப்பயா இருக்கட்டும் சரி, எப்பவுமே எனக்கு ஒரு யோசனை வரும். இது எப்ப இந்த மாதிரி வேலைகள்லாம் நம்மளுக்கு முடியும் அப்படின்னு. இது வந்து தொடரும் கதை. நம்ம பாட்டி பண்ணாங்க, நம்ம அம்மா பண்ணாங்க, நம்ம பண்றோம், அடுத்து நம்ம பிள்ளைங்க பண்ணுவாங்க. இதுதான் வந்து இந்த உலக நீதி. வேற வழியே கிடையாது இல்ல. பட் ஆனா நான் ஒரு விஷயம் நான் வந்து யோசிப்பேங்க. இதெல்லாம் செய்யறதுக்கு, வீட்டுல வேலை செய்யறதுக்கு நம்மளுக்கு ஒரு வீடு கொடுத்துருக்காரு, நம்மளுக்கு நல்ல ஹெல்த் கடவுள் கொடுத்துருக்காரு, நல்ல ஃபேமிலியை கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு நான் நன்றி சொல்லிட்டு அந்த வேலையெல்லாம் செஞ்சிருவேன். சம்டைம்ஸ் அழுப்பா இருக்கும், ஆனாலும் நான் வந்து தேங்க்ஃபுல்லா கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு நான் வேலையெல்லாம் செஞ்சிருவேன். இன்னைக்கு தோசை மாவுக்கு நான் ஊற வச்சிருக்கேன் கருப்பு கவனி. அது முந்தின நாளே ஊற வச்சிருவேன். உளுந்து அரிசியும் மாத்திரம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ஊற வைப்பேன். வீடு வந்து கிளம்சியா இருந்துச்சு, அதனால அதெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டுட்டு தட்டெல்லாம் கழுவிட்டு பாத்திரத்தை எல்லாம் தண்ணி வடிஞ்சிருச்சு, அதனால அது எல்லாத்தையும் அந்தந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணி வச்சாச்சு. ஸோ அடுத்து கிளீனிங் பார்த்துடலாம். நான் ஏன் இப்போ உடனே நான் கிளீன் பண்றேன் அப்படின்னா, அந்த இடத்துல தான் நான் உட்காரணும். நான் உட்கார்றதுக்கு வந்தா அந்த இடம் ஃபுல்லா திட்டுத்திட்டா இருந்துச்சு. அதனால ஒன்றை தொடச்சோன்னா அடுத்தடுத்து எல்லாத்தையும் துடைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலா நான் டீப் கிளீன்லாம் பண்ணல, சும்மா மேலோட்டமா எங்கெல்லாம் என் கண்ணுக்கு வந்து தூசி தெரியுதோ அதெல்லாம் தூசியை மாத்திரம் தட்டி விட்டுட்டு, அந்தந்த திங்ஸ் எல்லாம் அங்கங்க இருந்ததுல அதெல்லாம் எடுத்து ஷெல்ஃப்ல வைக்க வேண்டியதெல்லாம் வச்சுட்டு, ஹேண்ட்பேக்லாம் இருந்தது பாருங்க, அதெல்லாம் அங்கங்க எடுத்து வச்சாச்சு. ஃப்ரிட்ஜுமே மேலே திட்டுத்திட்டா இருந்துச்சு, அதனால அதை மாத்திரம் மேலோட்டமா தான் நான் தொடச்சிருக்கேன். ஃப்ரிட்ஜு உள்ளெல்லாம் இன்னும் நான் கிளீன் பண்ணவே ஆரம்பிக்கல. ஸோ இன் பிட்வீன் டீயை போட்டுட்டு எனக்கு பைபிள் ரீட் பண்ற டைம் ஆயிடுச்சு. கொஞ்சம் ரீடிங் அண்ட் ரைட்டிங்லாம் பண்ணுவேன். அதெல்லாம் முடிக்கிறப்பவே எனக்கு 4:30 ஆயிடுச்சுங்க. சரி, செடிக்கு தண்ணி ஊத்தலாம் அப்படின்ட்டு வந்துட்டேன். ஆக்சுவலா வெயில் இல்லை, பட் மழையும் இல்லாதனால இப்ப நான் ரெகுலராகவே தண்ணி ஊத்துறேன். இந்த ரோஸ் எல்லாம் பாருங்களேன், 3 ரோஸ் இருக்கு, எவ்வளவு அழகா இருக்குல்ல. இதோட நெக்ஸ்ட் கிளிப்பிங்ல காட்டுறேன், இது ஆக்சுவலா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். இவ்வளவு அழகா இருந்தது அந்த 3ம், இப்ப இப்படி ஆயிடுச்சு. ஸோ அதை கட் பண்ணிட்டேன் நான். செடியெல்லாம் வெளியும் இருக்குது, அதனால கொஞ்சம் அதுக்கும் தண்ணி ஊத்தினேன். இது பாருங்களேன், இது மருதாணி செடி, 7-8 மாசமா அது அதே சைஸ்ல தான் இருக்குது. நான் திருப்பி அந்த கிளிப்பிங்க காட்டுவேன், நீங்க பாருங்களேன். அது இதுக்கு மேல வளரவே மாட்டேங்குதுங்க. 2 குச்சி 2 இலை தான் இருக்குது. இது வந்து முடக்கத்தான் கீரை, இது தோசையில எல்லாம் அரைச்சி சாப்பிடலாம். இது வந்து கல்யாண முருங்கை ஆர் முள் முருங்கைன்னு சொல்லுவாங்க. இது பெரண்டை. இந்த மாதிரி செடியெல்லாம் எனக்கு நல்லா வளருதுங்க. துணி வந்து காஞ்சிருச்சு, ஈவினிங் ஆயிடுச்சு, ஒரு 5 o'clock இருக்கும். எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. துணியை எடுத்துட்டு கொஞ்ச நேரம் மொட்டை மாடியை வேடிக்கை பார்த்துட்டு, ஏன்னா சுத்தி எங்களுக்கு கொஞ்சம் கிரீனா தான் இருக்கும், அதனால அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு வாக்கிங் வர போக வேண்டியது இருந்தது. ஸோ கீழே போய் வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு கீழே வர்றேன். ஒரு சர்ப்ரைஸுங்க. பூனைக்குட்டி 2 பூனைக்குட்டி எங்க வீட்டு முன்னாடி இருக்குதுங்க. இது எப்படி அவங்க அம்மா பூனை தெரியாம விட்டுட்டு போயிருச்சு, அதனால இதுங்க கத்திக்கிட்டே இருந்ததுங்க. எனக்கு இதை விட்டுட்டு போகவே மனசு வரல. பக்கத்துல போனா பயந்து உள்ள போயிருச்சுங்க. இது வந்து கேஸ் சிலிண்டர் வைக்கிற இடம். என்ன கியூட்டா இருக்கு பாருங்களேன், சான்ஸே இல்லைல்ல. எப்படியாவது எடுத்து தூக்கிட்டு வந்து வளர்த்துடலாமா அப்படின்னு சம்டைம்ஸ் எங்களுக்கு டெம்டிங்கா தான் இருக்கும். ஏன்னா நானும் என் ஹஸ்பண்டும் பயங்கரமான அனிமல் லவர்ஸ். பட் ஆனா வளர்க்கணும்னா அது வந்து ஒரு பெரிய கமிட்மெண்ட் இல்ல, எங்கேயும் போக முடியாது. அதை கிளீன் பண்ணணும், அதுக்கு டாய்லெட் கூட்டிட்டு போகணும், வைக்கணும். இந்த பூனையும் அதே மாதிரிதான், மெயின்டெனன்ஸ் வந்து கொஞ்சம் வந்து நம்மளுக்கு கஷ்டம்ன்றனால நாங்க அதெல்லாம் ரசிக்கிறதோட நிறுத்திடுவோம். என்ன கியூட் பாருங்க. நானும் கிளம்பிட்டேன், ஏன்னா நான் கிளம்பணும்னா அட்லீஸ்ட் அவங்க அம்மா பூனை வந்து 2 கூட்டிட்டு போயிடும். அதனால வாக்கிங்க்கு கிளம்பியாச்சு. இந்த ஏரியா வந்து எங்களோட வாக்கிங் ஏரியா, பட் நான் அங்க போக மாட்டேன், ரோட் சைடு தான் போவேன். எங்களோட லே அவுட் நடுவுல இருக்கும். ரைட் சைடு ஒரு ஏரியா, லெஃப்ட் சைடு ஒரு ஏரியா இருக்கும். இன்னைக்கு நான் லெஃப்ட் சைட்ல போறேன், பார்க்கலாம். இந்த இடம் கொஞ்சம் ஐசோலேட்டடா இருக்குங்க, ஆனா செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஆனா இந்த பக்கம் வர்றதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கும். சம்டைம்ஸ் நான் வந்து நகையெல்லாம் கழட்டி வச்சுட்டு தான் வருவேன். இன்னைக்குமே நான் வந்து செயின் எல்லாம் கழட்டி வச்சுட்டு தான் நான் வந்திருக்கேன்னு வைங்களேன். ஆள் நடமாட்டமே இல்லை பாருங்க, யாராவது ஒருத்தர் 2 பேர் வர்றதே வந்து அதிசயம் தான். ஆனா இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செம்ம ரிலாக்ஸிங்கான பிளேஸ். நம்ம பாட்டு கூட பாடிக்கிட்டே போகலாம், அந்த மாதிரிதான் இருக்கும் இடம். அப்படி நேரம் வந்தீங்கன்னா மெயின் ரோடு, இதெல்லாம் பெங்களூரை கனெக்ட் பண்ற ரோடு, அவ்வளோ பிஸியான ரோடு ஆயிடும்னு வைங்களேன். ஸோ திருப்பி ரிட்டர்ன் நான் போயிடுவேன். இந்த மாதிரி ஒரு 2 வாட்டி நடந்தாலே உங்களுக்கு ஒரு 20 minutes ஆயிடும் நான் போயிட்டு வர்றதுக்கு.
இங்கதான் ஆடுங்கள்லாம் இருக்கும். ஆடு, மாடு எல்லாம் இருக்கும். மாடு வந்து நான் எல்லா ஊர்லயுமே நடு ரோட்ல பார்த்திருக்கேன். ஈவன் சென்னையில கூட நடு ரோட்ல ஹைவேஸ்ல இருந்து மாடு நின்னுட்டு இருக்கும். ஆனா ஆடு நம்ம வந்து அவ்வளவா பார்க்க முடியாது. இந்த ஊர்ல நான் நிறைய பார்த்திருக்கேன். இந்த ஆடோட மூஞ்சியை பாருங்களேன், அவதார்ல வர கேரக்டர்ஸ் மாதிரியே இருக்கும். டிட்டோ சேம் மூஞ்சி. நான் நினைக்கிறேன் அவதார் கேரக்டர்ஸ்லாம் அந்த ஆடோட மூஞ்சியை வச்சுதான் எடுத்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். போய் தொடணும் போலதான் ஆசையா இருந்தது. ஆனா அங்க ஆட்டுக்காரங்கெல்லாம் அங்க சுத்திட்டு இருந்தாங்க. பயமா இருந்தது. ஸோ ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கேன். இது வந்து ஆமணக்கு செடி, உங்களுக்கு தெரியுமா? இதுலதான் விளக்கெண்ணெய் செய்வாங்க. அந்த கொட்டை இருக்கு பாருங்களேன், அந்த காயை எடுத்துதான் வந்து விளக்கெண்ணெய் எல்லாம் செய்வாங்க. ஸோ ஈவினிங் ஆகிக்கிட்டே இருக்கு. நான் அந்த அதர் சைட் ஆஃப் த ரோடு போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். இது வந்து எங்க ஏரியாவுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறப்ப இது ஆக்சுவலா வில்லேஜ்னு தான் சொல்லுவாங்க அந்த ஏரியாவை. ஸோ ஆப்போசிட் சைடு நான் நடந்து வந்துட்டு இருக்கேன். இதுதான் நாங்க ரெகுலரா வருது. என்னோட ப்ரீவியஸ் வீடியோ எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இதுதான் நாங்க ரெகுலரா வர்ற வாக்கிங் ஏரியா. எங்க லே அவுட்ல இருந்து ரைட் சைடு ஒரு ஏரியா, லெஃப்ட் சைடு ஒரு ஏரியா இருக்குன்னு சொன்னேன்ல, இது வந்து ரைட் சைடு ஏரியா. சன் செட் ஆற டைம் இது. என்ன அழகா இருக்குல்ல, கடவுள் அப்படியே சும்மா பெயிண்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு. முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். இருட்டிருச்சு பாருங்களேன். ஸோ வீட்டுக்கு வந்தா வேலை நிறைய இருக்குதுங்க. மாவு அரைக்கிற வேலை எனக்கு உள்ளதுலேயே சச் அ போரிங் ஜாப்னா இந்த மாவு அரைக்கிறது, பாத்திரத்தை எடுத்து வைக்கிறது. ஸோ வேற வழி இல்லை. அதான் நான் சொன்ன மாதிரி அதெல்லாம் நம்ம பண்ணி தான் நான் டேங்க் பண்ணிட்டே பண்ண வேண்டியதுதான். நானும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். நைட்டுக்கு வந்து எல்லாத்தையும் இதெல்லாம் எடுத்து வச்சாதான் அடுத்த நாள் எனக்கு ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் டே வந்து கீரை மசியல் செய்ய போறேன். அதனால கீரையும் வாஷ் பண்ணி இந்த மாதிரி வெளியே வச்சிருவேன். அவ்வளவுதாங்க இன்னைக்கு வீடியோ. என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்ங்க.